ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6 ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2026. அதே மாதிரி வாக்கியப்படி 26/5/2026 வருது. திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால நம்ம எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா வாக்கியப்படி மே மாசம் 26ஆம் தேதி 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:05 ஹஸ்த நட்சத்திரத்துல குரு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க. இவ்வளவு நாளா ஜென்ம குரு இருந்திருக்கும். அப்பப்போ உங்களுக்கு டென்ஷன் இருந்திருக்கும். இருந்தாலும் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்ப குரு 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு என்ன செய்யறாரு? உச்சமாகறாரு. சோ 7-10 கூடையவர் குரு. அவரு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று உங்களுக்கு எதை பாக்குறாரு? 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் நிறைய இருக்கு. காசு, பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வான நிலையத்தான் குறிக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு குரு உச்சம் பெற்று பார்வையினால உங்களுக்கு நல்ல காசு, பணம், பொருளாதார வளர்ச்சிய குரு சேர்க்க போறாருங்க. குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுது. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சம் பெறுவாருங்க. இது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம்ங்க. அப்போ குடும்பத்துல இவ்வளவு நாளா எவ்வளவு விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நடந்தா அத்தனையுமே மாறி நன்மைகள் நடக்க போகுது. குடும்ப ரீதியாக நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும், வருமானம், நல்ல வருமானம் வரப்போகுதுங்க. குரு உங்களுக்கு 7-10 கூடையவருங்க. தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறாரு குரு. அதுதான் இங்க சிறப்பு. முக்கியமா என்னன்னா தொழில அதிகமா கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு, மிதுன ராசிக்காரங்களுக்கு சோம்பேறினா கோபம் வந்துருது. பொதுவாவே கன்னி ராசி, மிதுன ராசி இதுல யாரு ரொம்ப தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி ஆக்டிவேட்டா இருப்பாங்க. ரொம்ப எனி டைம் அதுலயே இருக்கிறவங்க கன்னி ராசி தான். மிதுன ராசிக்கு கொஞ்சம் இந்த ரசிப்புத்தன்மை, கலை ரீதியா இதா இருக்கனால அவங்க கொஞ்சம் லைட்டா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு மிதுன ராசிக்காரங்க உழைப்பு உழைப்புன்னு நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா வருமானம் அதிகமா இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு குரு, உச்சம் பெறுவாரு. அதனால தயவு செய்து இந்த வருடம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. ஃபோக்கஸ்டா இருந்தீங்கனாலே நீங்க உங்களுடைய லைஃப் டைம்ல எவ்வளவு காசு பணம் சம்பாதிக்கணுமோ அதுக்கு உண்டான வழி உங்களுக்கு குரு காமிச்சிருவாரு. குரு வழிகாட்டுறதுன்றதுக்கு இல்லையா, அது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ உங்க ராசிக்கு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய விஷயங்களை என்ன பண்ணணும்னு எழுதி பாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு எழுதி பார்க்கிறது நன்மைகளை சேர்க்கும். எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே இதுல ஓட விடுங்க. கட்டாயம் சக்சஸ் ஆயிருவீங்க. குரு உச்சபலம் பெற்றுக்கிறது எவ்வளவு சிறப்பான விஷயம் தெரியுங்களா? இந்த வருஷத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான். ஏன்னா குரு உச்சம் பெறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்க போகுது. அதனால வருமானம்ங்கிறது பல வகை. இந்த வழியில இருந்து தான் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வருங்க. தொழில அபிவிருத்தி பண்ணலாம். தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அப்ப புதுசா தொழில் தொடங்கலாமான்னா தாராளமா தொடங்கலாம். உத்தியோக ரீதியா நல்ல அமைப்புகள் இருக்கு. இல்லைங்க எனக்கு சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க தொடங்கலாம். உங்ககிட்ட காசு பணம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இருக்கு அப்படின்னாலும் குரு உங்களுக்கு 7 கூடையவரா இருக்கனால பார்ட்னர்ஷிப் போட்டு தொடங்கலாம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு, பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தொடங்குங்க. ஏன்னா நீங்க லக்னம் வேற இதுல நீங்க பிறந்திருக்கலாம். அதனால அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனா கோச்சார ரீதியா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த டைம் நல்ல டைம் தான். சிறப்பான காலங்களும் நேரங்களும் ஒத்து வருது. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வருமானம் நல்லா வரும். ஏற்கனவே ஒரு தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் கொஞ்சம் கூடுதலான உழைப்ப நீங்க போடும்போது நல்ல காசு பணத்தை நீங்க எடுத்துடலாங்க. நிறைய அமைப்புகள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. காசு பணத்தை எடுத்துடலாம். அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நீங்க மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இதுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விடிவு காலம் பிறக்கும். ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சபலம் பெறாரு. பொதுவா குருநாதர் வழிபாடு பண்ணுங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்க, உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க.
குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தீராத பிரச்சனைகளுக்கும் பெரிய சிக்கல்கள்ல இருந்தும் வெளியில வரத்துக்கு இது பர்ஃபெக்டான டைம். இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் உழைப்பையும் அதே மாதிரி கொஞ்சம் எஃபர்ட்ஸையும் நீங்க போடும்போது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியில வந்துடலாம், நிவர்த்தி ஆயிரலாம். ஏன்னா குரு உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி. அவரே வந்து உச்சம் பெறும்போது கட்டாயம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தீராத பிரச்சனைகளா இருந்தாலும் தீர்த்து கொடுக்க வேண்டியது குருவோடைய கடமையாக இருக்குங்க. அதே மாதிரி 6 குடையவர் உடல் தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க. 6ஆம் இடம்ங்கிறது கடன் மட்டும் கிடையாது, நோய் வழக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே அலட்சியத்துல நம்பர் 1 அவங்க. சோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டு வைத்தியம் பார்த்துக்காம தயவு செய்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிருங்க. ஏன்னா குரு 8ஐயும் பாக்குறாரு, 6ஐயும் பாக்குறாரு. அவர் வந்து என்னன்னா அவருடைய வேலை வந்து எல்லா விஷயத்தையுமே வளர்த்து விட வேண்டியதுதான். குரு வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, குரு பாக்குது அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க. குரு ரொம்ப நல்லவரு. அதைத்தான் நானும் சொல்றேன். குரு வந்து நல்லவரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பாரபட்சம் பார்க்காம வளர்த்து விட்டுட்டே இருப்பாரு. அப்ப நோயையும் வளர்த்து விட்டுருவாரு. காசு பணத்தை வளர்த்து விடுறது நல்லது, நோயை வளர்த்து விடுறது நல்லதா? இல்ல இல்ல. 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் இடத்தை பாக்குறாரு. தயவு செய்து கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் கவனம் கவனம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கங்க. 1000 500ல செலவை வந்து முடிச்சுக்கங்க. அது வந்து லட்சக்கணக்குல கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பாக்குறாரு. நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. ஏன் அப்படின்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விபத்தை குறிக்கக்கூடிய இடம். சோ அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது நீங்க நல்லாதான் போவீங்க, கரெக்டா ஓட்டினாலும் நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா ஆப்போசிட்ல இருந்து வந்து இது பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல ஏதாவது சர்ஜரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்கு. குரு வந்து மருத்துவ செலவை கொடுக்க போறாரு, மருத்துவ விரயத்தை கொடுக்க போறாரு. 2ஆம் இடத்திலே உச்சம் பெறனால கண் அறுவை சிகிச்சை நிறைய பேத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருங்க. வருமானம் பல வகையில இருந்து வந்துருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆக போகுது. மெயினா வந்து நீங்க யார் மேல கேஸ் போட்டிருக்கீங்க, அந்த இதுக்காக தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்க பக்கம் தான் இருக்கு. ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அது இல்லாம உச்சபலம் பெற்று பாக்குறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் சரி, ஈஸியா உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கடனை இந்த வருஷம் நீங்க தீர்த்தரலாங்க. இந்த 2026 வந்து முடியும் போது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்துரும். நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கிற விஷயத்தையும் பொறுத்துதான் இருக்குது. கடன் அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடமா இருக்கனால குரு வந்து உங்களுக்கு பாக்குறாரு. 7 கூடையவர் நிவர்த்தி ஸ்தான அமைப்பு கூடையவரே குரு தான் உங்களுக்கு. அப்ப கடன்ல இருந்து கட்டாயம் ஒரு நிவர்த்தி ஆயிரும். நீங்க கடன் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறத நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அதை நீங்க போய் பாருங்க. அதை பார்க்கும்போது அதுல இருக்க விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த விஷயங்களை செய்யும் போது குரு பிராப்தமும் இந்த கோச்சாரத்துல வரும்போது கடன்ல இருந்து ஈஸியா வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பாக்குறதுனால பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமா இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்துல லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிளா நடக்கல அப்படின்னா 6ஆம் இடத்தை பாக்குறதுனால சண்டை சச்சரவுகள் வரும், வழக்குகள் போறதுக்கு உண்டானது வரும். சாதாரணமா ஒரு விஷயத்த சாரின்னு கேட்டு சிம்பிளா முடிக்கிறத விட்டுட்டு பிரச்சனைகளை வளர்த்தீங்க அப்படின்னா அது போய் 3ஆம் இட நபர்களுடைய தலையீடு வந்துடும். கோர்ட்டு கேஸ் வந்துடும். அப்புறம் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிடும். அதனால தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. 10ஆம் இடத்தை பாக்குது, கர்மாஸ்தானம். அதனால மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரியறதோ அல்லது இழப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து தாய் தந்தையருக்கு கர்மா அப்படிங்கனாலே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான். யாருக்காவது ஒருத்தருக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்துரும். ஏற்கனவே அங்க கர்ம காரகன் சனி இருக்காரு. அவரையும் குரு சேர்ந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பிரீத்தி பண்ணிக்கங்க. குருவுக்கு பரிகாரம் பண்ணுங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா, அதுல மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிரமப்பட்டு நீங்க செய்ய வேண்டாம். எனக்கு உத்தியோகம் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போணும், நான் வேலையா இருக்கேன், என்னால முடியல அப்படின்னா, அதுக்காக மனசு வருத்தப்படாதீங்க. உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் தெய்வத்துக்கு ஆத்மார்த்தமா செஞ்சா போதும். சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. நவக்கிரகங்கள்ல குரு பகவான் ஒருத்தர் இருப்பாரு. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவர போய் வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவும், தீமைகள் ரொம்ப குறைவாவும் இருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காசு, பணம் பல வகைகள்ல இருந்து வரும். ஏன்னா, வருமான ஸ்தானத்துல தான் குரு இருக்காரு. குடும்பத்தோருடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்குது. 10ஆம் இடத்த பார்க்கறனால நீங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. நெறைய காசு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடையது வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கிறது. 8ஆம் இடத்த பார்க்கறதுனால நீங்க வெளியில போகும்போதோ, அல்லது வரும்போதோ என்னன்னா, க இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க வீட்ல. வீட்லயோ அல்லது அப்பா, அம்மா கிட்டயோ அல்லது கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயம் மிக தவறான விஷயம். அத நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள மத்தவங்ககிட்ட சொல்லிட்டு அத செய்யுங்க. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் சாட்ஸ் எல்லாம் போய் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து 8ஆம் இடம்ங்கிறனால ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, அவமானங்களோ தேடி தந்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வத்துடைய துணைய தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா வருங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறதே வாக்கு ஸ்தானம் தான், கல்வி ஸ்தானம் தான். அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல ஞாபக திறனு, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் நல்ல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து இந்த வருடம் குருபலம் இருக்கா? திருமணத்துக்கு அப்படின்னா 8ஆம் இடத்த தான் பாக்குது. அதனால 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அதனால 50% தான் குருபலம் இருக்கு திருமணத்துக்கு. ஆனா உங்களோட ஜாதக ரீதியா குரு 7ஆம் அதிபதியோடைய திசாவோ, புத்தியோ நடக்கும் பட்சத்தில் குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறனாலயும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, திருமணத்துக்கு தாராளமா போய்க்கலாம். ஆனா 7ஆம் இடத்த பார்த்தா தான் குருபலம் 100க்கு 100% பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து 7ஆம் இடத்தெல்லாம் பார்க்கல. 6ஆம் இடத்த தான் பாக்குது. ஆனா ஜாதக ரீதியா சில பேத்துக்கு தசாபுத்திகள் அப்படிங்கிற விஷயங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதியோடது, லக்னத்துக்கு அது மாரி பார்த்து பண்ணுவாங்க. அது மாரி பண்றதுனா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். பொதுவா 10ஆம் இடத்த பார்க்கறனால இந்த வருடம் எதுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றதுன்னா, தொழிலு, உத்தியோகம், வருமானம் இந்த 3 விஷயங்களுக்கு தான் குரு அதிகமா சப்போர்ட் பண்றாரு. அதனால பொருளாதார வாழ்க்கைய இந்த வருடம் வந்து நல்ல உயர்வான நிலைக்கு எடுத்துட்டு போறது உங்களோட கையில தான் இருக்குது. அது குரு பகவான் வந்து குடுத்துருவாரு. ஏன்னா உச்சபலம் பெற்றிருக்கனால அத குடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.